ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவும் மாறனும் அவங்க ஜானு வீட்டுக்கு வராங்க. அப்போ புடவைலாம் எடுத்துகிட்டு வரவும் மூர்த்த புடவை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க புடவைலாம் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஜானு தேனுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. தேனு இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேனு இது உனக்கே அதாவது எடுத்து கொடுத்த புடவை மாதிரிக்கு இருக்குது, அவ்வளோ அழகாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிபி சார் இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே தர்ஷினி உடனே எனக்கு அந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு வேணும் அப்படிங்கவோ உடனே ஜானா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் தர்ஷினி நீ வேற புடவை எடுத்துக்க கூடாது அப்படிங்கும்போது இல்லை நான் அந்த புடவை தான் எடுக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் தேனுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க, எனக்கு இப்போ அந்த புடவை தான் வேணும் அப்படின்னு தர்ஷினி சொல்லவும் அப்போ மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. தர்ஷினி நீ புடவையெல்லாம் கட்ட மாட்டேல, இப்போ மட்டும் எதுக்கு புடவை வேணும்னு சொல்லி கேட்குற அப்படிங்கும்போது எனக்கு இப்போ புடவை அந்த புடவை வேணும், நான் கல்யாணத்துக்கு புடவை தான் கட்டலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சொல்கிறாங்க தேனு அந்த புடவைன்னு அவகிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லும் போது உடனே தேனும் அந்த புடவை தர்ஷினி கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்பவே சிபிக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ சிபி பார்த்தோம்னா தேனுவுக்காக இன்னொரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. இது உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க சிபி சார் இந்த புடவை அதை விட இந்த ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஜானுமா இந்த புடவை நல்லா இருக்குதா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கும்போது எங்க பாரு தேனு நீ உனக்காக கொடுத்த புடவை நீ விட்டு கொடுத்தேல அப்படின்னா என்ன அர்த்தம், அதை விட உனக்காக பெஸ்ட்டாக ஒன்று வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். சொல்ல போனாக்கி அந்த புடவையோட இந்த புடவை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தர்ஷினிக்கு ரொம்பவே அசிங்கமாகி போயிடுது. என்ன இருந்தாலும் சரிதான் ஜானுமா நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரன் ஜெகதம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் உடனே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வீராவும் மாறனும் என்னது அப்பா திடீர்னு வந்திருக்கிறாரு நம்ம கிட்ட கூட சொல்லலை அப்படிங்கும் போதே அதுதானே ஒன்றும் புரியல அப்படின்னு வீராவும் மாறனும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க கையில் ஒரு கவர் இருக்குது, இது என்னதுன்னு சொல்லிக்கிட்டு கேட்கும் போது இது புடவை தான் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாங்க. அதான் புடவை எல்லாமே உங்க பையன் கொண்டுட்டு வந்திருக்காருலா, இது என்ன உங்க கையில் புடவை வச்சிருக்கீங்க அப்படின்னு கணேஷும் மீனாவும் கேட்டுட்டு இருக்கும் போது இது ஜெகதம்மாள் இந்த புடவையை கொடுத்துருக்குறாங்க, இது அவங்க மூர்த்த புடவை, இந்த புடவையை அதில் உள்ள நூலெல்லாம் எடுத்து நான் வேற புது புடவையா நான் நெய்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெகதம்மாள் அந்த புடவையை பார்த்ததுமே ரொம்ப நல்லா இருக்குது, இது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா இவ்வளோ புடவை நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்களா, எதுக்காக உங்க பழைய புடவையை நீங்க இப்படி புதுசாக்க சொன்னீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த புடவை கெட்டுறதுக்கு ஒரு தகுதி வேணும், அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவங்க தான் அந்த புடவையை கெட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தான் அந்த புடவையை கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ராமச்சந்திரன் கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்க வீட்டு மருமக யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே சிபி சம்யுக்தாவை கூப்பிடுறாங்க. இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெகதம்மாள் கிட்ட சிபி அந்த புடவையை வாங்குறாங்க. சம்யுக்தா அந்த புடவை போய் நீ கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இந்த பழைய புடவையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சம்யுக்தா சொல்றாங்க. இந்த புடவையெல்லாம் 500 1000க்கு தான் எடுத்திருப்பாங்க, நான் காஸ்ட்லியான புடவையை தான் நான் எடுத்து கட்டுவேன், அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய புடவையை நான் கட்டவும் மாட்டேன், அவங்க என்ன தான் புதுசாகி தந்தாலும் சரி தான் இது பழைய புடவையாக்கும், உங்கள் வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்களா அவங்களுக்கு இந்த புடவையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த புடவையை சிபி அவங்க ஜெகதம்மாள்கிட்டே கொடுத்துறவும் இப்போ ஜானு இந்த புடவையை அதாவது இந்த புடவையோட அருமை தெரியல வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்கவுங்க எடுத்திருக்க புடவையை கட்டிட்டு வராங்க. அதாவது சிபிக்கு பார்த்துருக்கிற சம்யுக்தா அவங்க செலக்ஷன் புடவையை கட்டிட்டு வராங்க. அதே மாதிரிக்கு வெண்பாவும் அந்த புடவையை கட்டிட்டு வரவும் அப்போ அது எதுவுமே நல்லா இல்லைங்கிற மாதிரிக்கு சிபி முகம் சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழரசி அந்த புடவையை அதாவது ஜானுவோட மூர்த்த புடவையை அவங்க கட்டிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே சிபி எவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ மாறன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த புடவை இவங்களுக்கே அதாவது அவங்களுக்கே ஏற்பாடு பண்ணின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி சொல்கிறாங்க ஜானுமா கல்யாணத்துக்கு கட்டின புடவை அப்படியே தமிழரசியை பார்க்கும்போது ஜானுவோட சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்குது, அம்பட்டு அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வச்சக்கண்ணு வாங்காம பார்க்கவும் அப்போ அவங்க தமிழரசி வராங்க. ஜானுமா அந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவ்வளோ அழகா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே ராமச்சந்திரன் நினைக்கிறாங்க ஜானு அவங்க சொன்னதை தான் அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்குதோ அவங்க தான் அந்த புடவையை நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதை அவங்க நினைச்சு பார்க்கவும் ஓஹோ ஜானுமா
மனசில் அப்போ இருக்கிறது தமிழரசி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழுக்கும் சிபிக்கும் தான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஜானு அம்மா வந்து முடிவெடுத்திருக்காங்க போலுக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து புரிஞ்சுக்கிட்டவும் அப்போ தமிழை பார்த்துட்டு உனக்கு திருஷ்டி எவ்வளோகான இருக்குன்னு தெரியுமா அந்த புடவையில பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருஷ்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஜானு. அப்போ வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் இந்த புடவையில ரொம்ப அழகாக இருக்கிற உண்மையை சொல்ல போனாக்கி இந்த புடவை வந்து யாருக்கு சேரணும்னு சொல்லி அவங்க நினச்சாங்களோ அந்த ஆளுகிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க, கரெக்டான ஆளுகிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த புடவையோட மதிப்பு சில பேருக்கு தெரியல, ஆனால் இந்த புடவையோட மதிப்பு உனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் யாருக்கிட்ட சேரணுமோ அவங்க கிட்ட தான் சரியாக வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சம்யுக்தா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சம்யுக்தா நீ பேசாம அந்த புடவையை எடுத்து நீ கட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஆனால் அங்கே பார்த்தியா இப்போ தமிழ் அந்த புடவையை கட்டிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல பேர் வாங்கி அவங்க மனசுங்களெல்லாம் இடம் பிடிச்சிருக்கிறா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்ன நான் பேசிட்டு இருக்கிற அந்த புடவையோட மதிப்பு பெருசாக ஒன்றும் கிடையாது, 500-1000 தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ பழைய புடவை தெரியுமா அப்படிங்கவும் நீ பழைய புடவைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லி நீ தூக்கி போட்ட, ஆனால் அந்த தமிழை பாரு அந்த கெட்டிக்கிட்டு வந்துட்டு எல்லார் மனசுல அவள் இடம் பிடிச்சிட்டா, இது வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் உனக்கு தெரியாமல் இது இப்படி மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அங்கே பாரு சிபி அப்படிங்கும் போது இப்போ சிபி வந்து அப்படியே தமிழையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிபி வந்து பச்சைக்கண்ணு வாங்காமல் அந்த தமிழையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சம்யுக்தா எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெண்பா வந்து மீனாக்கிட்டையும் கணேஷுக்கிட்டே சொல்கிறாங்க, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நான் வந்து மூர்த்த புடவையை நான் கட்டிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் சிபியை தான் என்ன பார்க்காம அந்த தமிழையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது உடனே கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன தான் பண்ணினாலும் சரிதான், ஆனால் நம்ம நினச்சது தான் நடக்கும், மீனா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே வெண்பா வந்து மீனாட்ட சொல்கிறாங்க, அத்தை அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கனால ஒருவேளை சிபியாத்தானுக்கு தமிழை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா ஜானும் அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, சிபி நான் சொல்கிறதா கண்டிப்பாக கேட்பான், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க என்னனாலும் செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் மூர்த்த டைமில் வந்து என்ன பண்ணுனா அந்த கல்யாணம் நிற்குமோ என்ன பண்ணுனா அந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால் சிபி வந்து உன் கழுத்தில் தான் தாலி கட்டுவான், அது வரைக்கும் நீ எதை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது அத்தை கண்டிப்பாக நடந்துரும்ல அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து என் பையன் உனக்கு தாம்மா நீ கவலைப்படாத அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வீரா மாறன் இவங்க 3 பேருமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து புடவை கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு மூர்த்த புடவையை எங்கள் கடையில் வந்து நீங்கள் எடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அங்கே எல்லாரும் கிளம்பவும் உடனே வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும், நான் முறைப்படி உங்கள் வீட்டுக்கு வந்து நான் கல்யாண லெட்டர் கொடுத்து நான் வந்து உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு ஜானு சொல்லவும் கண்டிப்பாக வந்து வருவோம்மா, இது உங்கள் வீட்டு கல்யாணம் இல்லை நம்ம வீட்டு கல்யாணம், அப்படி இருக்கும்போது நாங்கள் இல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ அப்போ மாறன் வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க, சிபி அதாவது நீ என்னதான் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு சம்யுக்தா நினச்சாலும் ஆனால் ஜானுமா வேற ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறாங்க, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லும் போது உடனே சிபி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிபி வந்து ஏதோ அவசரப்பட்டு சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரே தவிர ஆனால் அவர் மனசுக்குள்ளுக்கு தமிழ் தான் இருந்துட்டு இருக்கிறா, ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள எதுக்காக வந்து தன்னுடைய மனசில் இருக்கிறத அவங்க சொல்லாமல் மறைச்சு வச்சிருக்காங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதே மாதிரிக்கு தமிழும் சிபியை தான் விரும்புறது அதுவும் நல்லாவே தெரியுது, ஆக மொத்தத்தில் இங்கே 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் நடக்க போகிறது என்னமோ சிபிக்கும் தமிழுக்கும் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருந்தாங்க. அப்போ வந்து ஜானு வந்து இருக்கவும் அப்போ குறிஞ்சிநாதனை தான் காட்டுறாங்க. குறிஞ்சிநாதன் வந்து கையில் தாம்பாள தட்டில் எல்லாம் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க ஜானுவோட வீட்டுக்கு. அப்போ ஜானுமா அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ குறிஞ்சிநாதன் நிற்கிறத பார்த்துட்டு ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் அவர் கையில் வந்து பூ பழம் தட்டியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரவும் எதுக்காக இவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், ஆனாலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கனால அவங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடவும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை உள்ளே கூப்பிட்டீங்களே உங்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, விரோதியாக இருந்தாலும் சரி தான் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது தான் இந்த ஜானுவோட ஸ்டைல் அப்படிங்கிறாங்க. அடுத்து உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடவும் உடனே குறிஞ்சிநாதன்னு வராங்க. அவங்க வரும்போது எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ தமிழ் வந்து பார்க்குறாங்க, எதுக்காக இப்போ இவர் கையில் வந்து பூமலத்தட்டோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து ஜானு வந்து அதே மாதிரி அந்த தட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ குறிஞ்சிநாதன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஜானுமா நான் அந்த தட்டோட வந்திருக்குது
எதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் ஆச்சரியத்தோட பார்க்குறீங்க அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ஜானு சொல்லுறாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்காக இப்போ இதோட வந்திருக்கிறீங்க, இந்த தட்டு எடுத்துகிட்டு எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சிபி வராங்க. சிபி வர பார்த்ததுமே கோவத்தோட இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து கோவத்தோட வரவும் இப்போ ஜானு வந்து தடுக்கிறாங்க. சிபி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா அவரே சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிஞ்ச நாள் சொல்கிறாங்க.